ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம தண்ணிக்கு மேலே நடக்க போகிறோம். எப்படி தானே யோசிக்கிறீங்க? வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டியூப் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து காருக்குள்ள டியூப்பு. இந்த கார் டியூப் வச்சு தான் நம்ம வந்து தண்ணிக்கு மேலே நடக்க போகிறோம். வாங்க அது எப்படிங்கிற பார்த்துருவோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டியூப்லேயுமே நம்மளாம் காற்று அடிச்சுக்கிடுவோம். அடிச்சுட்டு காற்று ஃபுல்லாக அடிச்சுக்குவோம். நம்ம வந்து காற்று அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இதில் கால் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அடைக்க போகிறோம். 1 இன்ச்சு பிவிசி பைப் எடுத்திருக்கேன். 1 இன்ச்சுன்னு அரை இன்ச்சுன்னு இல்லை, நான் பைப்புன்னு எடுத்திருக்கேன். வேணா வந்து இப்போ கம்பு வச்சு கட்டினோம்னா வந்து வெயிட் அதிகமாக இருக்குங்க. அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீப் வந்து நல்லா அமைக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த குறுக்க பைப்பு பிட்டு பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிட்டு பைப்பு இப்படி வச்சு கட்ட போகிறோம். சும்மா அது எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது என்னங்கிறது ஐடியா இல்லை. ஃபைனலாக வந்து செஞ்சு பார்த்தக்கப்புறம் தான் தெரியும். பாருங்க நம்ம எப்படி கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத. எதுக்கு கட்டியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம செப்பல் இருக்குது பார்த்தீங்களா, செப்பல் வந்து இதுக்கு மேலே வந்து கட்ட போகிறோம். அந்த 2 பைப்புக்கே கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு. அதனால் வெயிட் ரொம்ப ஏற்ற வேணாம் அப்படிங்கிறக்காண்டி இப்படி வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 சைடு கால் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்து வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்படி விளக்குங்கிறத அப்படிங்கிற பார்த்துருவோம். நம்ம வந்து 2 இது செஞ்சாச்சு. இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டயர் பெருசாக இருக்குது, இன்னொரு டயர் சின்னமாக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா வந்து மிதக்குமா அப்படிங்கிற சந்தேகமாக இருக்குது. வாங்க கொண்டே தண்ணிக்குள்ள விட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பார்த்துருவோம். இதை பிடிச்சிக்கிறா ஒரு பக்கம். ஓகே, ஒரு பக்கத்து மாட்டிட்டேன். இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா காலை மாட்டிக்குவோம். சில்ல வச்சுட்டியானே வந்துட்டேன். ஓகேவா, நடந்து பார்ப்போமா? இருக்கலையாடா, அலம்புதுடா. அலம்பு தானே மிதக்குதானே, அலம்புதுடா. காற்று பத்தாது, காற்று பத்தலை. காற்று திரும்ப போட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். காற்று பத்தலைங்க, வெடிச்சிடாம இருந்தா சரி. திரும்ப கொண்டா காலை எடுத்து வச்சு நடக்கணும்பா. இல்ல மிதக்கும் பேரனு பண்ண முடியலடா. மிதக்குது ஆனா இருக்காது. பார்த்தீங்கன்னா நல்லா மிதக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்படி 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 போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. பிடிச்சிக்க இது பைப் பார்த்தீங்கன்னா வந்து வேற வச்சுக்கிடுவோம். இது பார்த்தீங்கன்னா சும்மாத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பண்ணி பார்த்தேன். மிதக்குதானு தண்ணிக்கு மேலே நடக்க முடியும். இது செட் ஆகலடா, மிதக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்படி அலம்பி விழுகுது. அதனால் பார்த்தீங்கன்னா பிளான் மாற்றி பார்த்துட்டு எப்போ இருக்குங்க பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ போட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம என்னோட வெயிட் வந்து நல்லாவே தாங்குது. நம்ம உட்காந்து போனோம்னா சூப்பராகவே தாங்குது. ஆனால் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுது. அதை பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஆடி இல்லைன்னா இப்படி முன்னாடி போய் ஆடி விழுந்துருது. அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறேன். அதாவது சதுரமாக சுற்றி ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு அதுக்கு நடக்க முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ண போகிறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து நான் பிவிசி பைப் வந்து எடுத்துருக்கேன், எலக்ட்ரிக்கல் பைப்பு. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மாதிரி செட் பண்ண போகிறோம். வாங்க எப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு வச்சுக்கிட்டு ஒரு பிட்டு பைப் வந்து அளந்து எடுத்துக்கிறேன். 2 பீஸ் தேவை. அப்படியே மடித்து இன்னொரு பீஸ் வந்து எடுத்துக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரேம் செட் பண்ண சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. பாருங்க, நம்ம கரெக்டாக வந்து நம்ம அந்த டீப் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரேம் செட் பண்ணி வச்சிருக்கோம். இதில் வந்து நான் சென்டரில் பார்த்தீங்கன்னா டீ மாட்டிருக்கீங்க பாருங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஆடை நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து கிரிப்பு தேவை. அதனால பார்த்தீங்கன்னா அதில் பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி இப்படி வச்சிருக்கீங்க. நம்ம ஏறி நின்னோம்னா இதை வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போகிற மாதிரி ஒரு ஐடியா. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டாக இருந்திரல. இதே செட்டப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீ போட்டு கரெக்டாக சேர்த்துட்டோம். இதை வந்து ஒட்டலை. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேப் இருக்குது பார்த்தீங்களா, டேப் வந்து நான் ரைட்டாக சுற்றிட்டு அதில் லாக் பண்ணிட்டு அதை பிடிங்கிட்டு வர மாதிரி இருக்காண்டி இப்படி தான் இருக்கும் நம்மளோட அவுட்புட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா போய்ட்டு நம்ம வந்து தண்ணியில் விட்டு எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிற பாருங்கள். எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. நான் போய் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இதாச்சும் இருக்குது அதில் இல்லையான்னு பார்க்கணும்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காற்றடிச்சு நடக்க போகிறோம். எப்படிங்கிற பாருங்கள். வாங்க பம்பு நடந்துடுமா முள்ளெல்லாம் கிடக்குறாரு. பார்த்து மச்சான், தீப ஓட்ட ஓட்டு நான் கீழே விழுந்து நினைக்கிறேன், கிளம்பணும்னு நினைக்கிறேன். காத்துருவேன். ஏடா அது புடு புடு புடு. காலை நல்லா முள்ளில் ஏற்றி இங்கே குதிகால பைப்பில் வை. அந்த காலில் வச்சிருக்கல குதிகால அப்படி வை. அதான் கரெக்டு. இப்போ வச்சிருக்கதான் கரெக்டு. அட்ஜஸ்ட் பண்ணு, இந்த காலை அட்ஜஸ்ட் பண்ணு. பொறுமை 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 பொறுமையாரு பொறுமையாரு. ஒரு ஸ்டெப்பு போயிடுச்சு. சரி போ போ போ, இன்னும் ஆழம் போகலாம் போ. ஆனால் இது ஸ்டெடியாக இருக்கும், போ பயப்படாது. இதுதான் இது ஸ்டெடியாக இருக்கும். போ போ போ. அப்பாடா முடிஞ்சு. ஆசை தீர்ந்து விட்டது. ஓடு. ஆமா முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் குப்பை அடிச்சு பப்பரங்க பாயிருதோ. உங்களுக்கு தான் நான் நடந்தேன் மேலே தண்ணிக்கு மேலே. என்னன்னு கேட்டீங்கன்னா பேலஸ் பண்ண முடியல. அதனால பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் போனி கரெக்டாக வந்து உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா அலம்பி பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிடுது. ஆனால் மிதக்கலாம், நடக்க முடியல. அது மட்டும்தான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் போனதுக்கப்புறம் மேலே நடக்கலை. எதுனான்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ குப்பாரை திருப்பி போட்டு இதுக்குள்ளே காலை விட்டு இப்படி தான் நடந்து போனேன். கொஞ்சம் தூரம் நடந்தேன். அதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி நடந்து பார்த்தா ஓரளவுக்கு நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியலை. நெக்ஸ்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நடந்து போடுவோம், பார்த்துக்குருவோம். சரி, நெக்ஸ்ட் வீட்டில் நல்ல வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.